वर्धयन्तः सदञ्जीवेमसरदः सवीराः दीर्घायुष्मतो सर्वशोभनमस्तु. அடுத்தபடியாக மீனாட்சி குணா பெருமானுக்கு மீனாட்சி அம்பிகை தாரவாத்து கொடுக்கும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் சங்கிரஹண்யேட்யஜதே. முதல் சாமிக்கு ரட்சாமந்திரமானது நிகழ்ந்துள்ளது. தொடர்ந்து சகலாத்தியம் ஓம் திரம்பகே யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உருவாருகமிவ மருத்யோர்முக்தே ஜமாமிருதாதே விஸ்வேத்தாதே சவனே பிரவாச்யாய ஜகத்சகவமன்யேந்திர சுன்வதே பாராவதம் யத்பூர்ணம் பிரதம் ஸ்வபவர்ணோஷரபாயரி பந்தவே. தொடர்ந்து தாரவாத்து கொடுத்த வைபவமானது நடைகிறது. ஓம் கர்தமே நப்ரஜாபோராமஜி சம்பவ கர்தம ஸ்ரீயம் வாசயமே குலே மாதரம் பத்மமாலினி ஆபஸ்ரஜந்து சித்தானி திக்ரீதவதமேத்ரிஹே நிஜதேவே மாதரக்யஸ்ரயம் வாசயமே குலே. அப்படியே அம்பாண்ட சமர்ப்பணம் பண்ணுங்க. ஆர்த்ரம் புட்கரணீம் பட்டிம் சுவர்ணாம் ஹேமமாலினீ சூர்யாம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆர்த்ராயக்கரணீம் யட்டிம் பிங்களாம் பத்மமாலினீ சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ தாம் மஆவகஜாதவேதோ லக்ஷ்மீம் மணபகாமினீம் यस्यां हिरण्यं प्रभूतङ्गावो दास्यो स्वान् विन्देयं पुरुषाणः महादेव्यै च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्. நம்பியார் கைவிஸ்தாரம் விக்கிரபாண்டிய பட்டர் குலசேகர பட்டர் வேலாயுத பட்டர் சரவண பெருமாள் பட்டர் ஜோசிய ராகமாத்தியானம் தானாதிபதி கணக்கு சத்தியம் மகாஜனம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரதிமையாவின் ஆச்சாரிய பெருமக்கு ஓதி என்னும் வைபவமானது நடைபெறுகிறது. ஓம் யோவைதாம் பிரம்மணா வேதா தத்மே பிரம்ம பிரம்மாதாய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் லோக பக்தாருடைய பாசோருப்பணே சகல சௌபாக்கியம் பத்திரம் புஷ்பம். இப்போ ஆச்சாரிய பெருமக்கள் முதல் மாலைக்கால் மாற்றும் வைபவமானது நடைபெறுகிறது. நோட்டு வாசிங்க.
प्रसूवती फलिनीरफला उत अस्वाजवसजत्परे वेरुधपरविष्णवाः या फलिनेर्या अफला अपुष्प याश्च पुष्पिणीः बृहस्पति प्रदोदास्तानो मन्त्रं हसः. இப்பொழுது மணமக்களாக இருக்கக்கூடிய சுகுணா பெருமானுக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. யுவா சுபா பரிவேதாகாதே சௌஸ்ரேயா பவதி ஜாயமானः சந்தேயா சக்கவயவுன்னயந்தே ஸ்வாதியோ மனசாலே வயந்தः வஸ்திரயுகலம் சமர்ப்பயாமி. அடுத்தபடியாக மணமக்களாக இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மைக்கு திருக்கோயில் சார்பாக பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்படுகிறது. भवति जायमानः सन्धेरासकवयमुन्नयन्ते धियो मनसा देवयन्तः गौरेमिभजसलिलाडिदक्षत्येकपदे द्विपदे चतुष्पदे अष्टापदे नवपदे बभूवुषे सहस्राक्षर परमे व्योमन्ये. ओम सृजे जातस्त्रिजानिलिजाजस्त्रिजम्बजो जरितृभ्यो दधाते श्रियम्बधानमृत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 मृ
वदत्यञ्जातवेदसं देवं भगन्ति केतवः दृशे विश्वाय सूर्यो चित्रं देवानामुदगादनीकं चक्षुर्मित्रस्य वरुणस्याग्नेः आप्राज्ञव पृथिवी अन्तरिक्षगं सूर्य आत्मा जगतस्तस्तुषश्च இப்பொழுது ஆச்சாரிய பூஜை நிகழ உள்ளது. ஓம் சதாசிவ நமः. ஓம் குரவே நமः. ஓம் ஸ்ரீகண்டகுரவே நமः. ஓம் அம்பிகா குரவே நமः. குருகுரவே நமः. ஓம் பிரம்மகுரவே நமः. ஓம் தாத்ருகுரவே நமः. ஆச்சாரியவர்கேभ्यो நமः. சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. இப்பொழுது குரு வழிபாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஆயிரத்திலிருந்து நாமெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திருப்பூட்டல் வைபவமாகிய திருமங்கல தாரணமானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழ உள்ளது. இந்த அருமையான மீனாட்சி கல்யாண வைபவத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளியாக மண்களிக்கும் பச்சை வண்ணத்தில் பட்டாடை உடுத்தி ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு எப்பெருமாட்டி மீனாட்சி அம்மன் திருமண வேளை முகூர்த்தத்திற்காக இப்பொழுது மாங்கல்ய தாரணம் என்கின்ற அந்த மங்களகரமான வைபவத்தை நடத்துவதற்காக அம்மையப்பனாக தங்களை ஆவாகனம் செய்து கொண்ட சிவாச்சாரிய பெருமக்கள், மும்மூர்த்திகள், 33 தேவர்கள் எல்லோருக்கும் அந்த இனிமையான அருமையான காட்சிகளை காணுகின்ற விதமாக திருமாங்கல்ய தாரணம் என்கிற அற்புதமான அந்த காட்சியினை மாங்கல்யம் கழுமல்ல வல்லனக
கண்ணினல் குருமோ திருமல மலனக பெண்ணினல் ஆலோடுமோ பெருந்தகை इमान्तमिन्द्रमेघस्वपुत्रागुं सुभगां दशास्यां पुत्रानादेः पतिमेकादशकृते रोजो रोजमानशोभनशोभमा कल्याणः மணமக்களுக்கு தங்க சந்திர கும்பாவில் உள்ள சந்திர மாசு பூசப்படுகிறது. இந்த இனிமையான நேரத்தில் பிரம்மாவே இங்கே இந்த திருமண நிகழ்வுகளை செய்யும் முகமாக சிவாச்சாரிய பெருமக்கள் திருமாலை தாரை வார்த்து கொடுக்க அற்புதமான இந்த திருமாங்கல்ய தாரணம் நடக்கிற காட்சியினை பார்க்கின்றோம். பரஞ்சோதி முனிவர் அற்புதமாக சொன்னார், சுற்று நான்மறைகள் ஆர்ப்ப தூரியம் சங்கம் ஒங்க கற்ற நான்முகத்தோன் வேள்விச் சடங்கு நூல் கரைந்த வாற்றால் முற்று மங்கள நான் சாத்தி முழுது உலகின்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்க்கே வீடு அருள் பரமயோகி. அந்த உலகம் முழுவதையும் இன்று படைத்த வண்ணம் காக்கிற தேவியை, அங்கையற்கன்னியை, மீனாட்சியை நல்ல முகூர்த்த நாளில் தன்னுடைய இதயத்திலே அழகொழுக எழுதி பார்த்து அவள் அழகை ரசித்து இந்த நேரத்திலே திருமால் தாரை வார்த்து கொடுக்க இனிமையான இந்த மாங்கல்ய தாரணம் என்கிற அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிற காட்சியினை நாம் கண்டு களிக்கிறோம். அடிமுடி காண இயலாத மகேஸ்வரனை மந்தநாச புன்னகையுடன் மதுரை மீனாட்சி மனம் முடித்த இந்த அற்புத திருக்காட்சியினை காண 1000 கோடி கண்கள் வேண்டுமே. சேர்த்தி மண்டபம் என்கிற யதாஸ்தானத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு மணமக்கள் கோலத்திலே புறப்பட்டு இறை தம்பதிகள் பஞ்சோபசாரம் என்று சொல்லக்கூடிய 5 வகை தீபாராதனையும் பெற்றுக்கொண்டு சிவாச்சாரியார்கள் மணமக்கள் பிரதிநிதிகளாக வேடமிட்டு வேஷ்டி பருப்பு தேங்காய் போன்ற அத்துணையும் பெற்றுக்கொண்டு சுவாமி அம்பாளுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி அற்புதமாக கன்னி மீனாட்சியாக அம்பாள் காட்சி தந்து மேலக்கோபுர வாசலிலே ஊஞ்சலாடி இந்த திருக்கல்யாணம் அரங்கேறியவுடன் அந்தந்த ஒவ்வொரு ஆடவரும் தன்னுடைய மனைவியருக்கு அந்த மங்கள நாணை பூட்டிய அந்த அற்புத காட்சியை நாம் கண்டு களித்தோம். பஞ்சபூத தலங்களில் மண் தலமாக பிருத்திவி தலமாக இருக்கிற மதுரை மாநகரத்தில் அந்த பெருமான் இன்மையிலேயே நன்மை தருவாராம். இந்த பிறப்பில் செய்திருக்கிற வினைகளையும் பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் சொக்கநாத பெருமான் திருமண கோலத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுபோல மதுரை மீனாட்சிக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்று ஒரு பெயர் உண்டு. இந்த திருமண கோலத்திலே அம்மையப்பன் எழுந்தருள வேண்டிய அவசியம் பார்க்கின்ற பக்தர்கள் கண்குளிர இந்த தொலைக்காட்சி மூலமாக இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றவர்கள் எல்லோருடைய வாழ்விலும் இணைபிரியாத அந்யோன்யமான தம்பதியினராய் கணவன் மனைவியிடையே இருக்கின்ற ஒற்றுமை என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாய் மங்களகரமாக வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் மாங்கல்ய வரப்பிரசாதினியாய் இந்த தேவியானவள் இப்பொழுது மங்கள நாள் சூடியிருக்கிறாள். பெங்களூர், ஊட்டி போன்ற நகரங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட அற்புதமான மலர்களால் இந்த மணமேடை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த சந்திரன் வந்து எப்பவும் மதுரமான குளிர்ந்த நீரை தாங்கி கொண்டு இருக்கும். அந்த சந்திரன்லேருந்து ஒரு சொட்டு மதுரை வந்து இந்த பூமியில விழுந்தது. அது உடனே உண்டானது தான் இந்த மதுரை மாநகரம். இந்த மதுரை வந்து யாரு? சொக்கநாத பெருமான் உண்டானது. அதனால தான் கைலாசத்திலேருந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டார். அதனால தான் நம்மளும் பொன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணிருக்கோம். எப்பவுமே சுவாமி சொன்னதை நம்ம முன்னோர்கள் செய்வாங்க. நம்ம முன்னோர்கள் செய்ததை நாம் செய்யணும். செஞ்சோம்னா என்றைக்கும் நிறைவு தான் நம்மளுக்கு. ஆகையினால மதுரை எம்பதி அப்படின்னாலே அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டார். இந்த மண்ணை தலையில சுமந்தார் சுவாமி. ஒரு நேரம் 64 நடம் நடந்தது எந்த ஒரு மதுரை எம்பதி தான். அப்பேற்பட்ட மகா கஷேத்திரத்தில் இப்பொழுது நீங்களாம் வந்திருக்கீங்க, பெரிய பாக்கியவான்கள். மீனாட்சி அம்மை சுக்கநாத பெருமாண்ட திருவருளால எல்லாருங்களும் வாரி வாரி நிறைய சுவாமி கொடுத்துட்டு இருக்கார். இன்னும் கொடுப்பார்னு பிரார்த்தனை பண்ணி இப்ப மேற்கொண்டு பூஜையானது இருந்தது. இன்றைய தினம் 4 திருவிளையாடல் நிகழ்த்திய நாள். அதை பற்றி நமது திருக்கோள் சாணையப்பட்ட செந்தில் சிவாச்சாரியார் ஒரு வார்த்தையில் சொல்லி உடனே தீபாவளி நடைபெறும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, உடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய பரிபூர்ணமான திருவருளினாலே நாமெல்லாம் இன்றைய தினம் இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். சுவாமி 64 திருவிளையாடல் செய்தார் என்பது ஒரு எண்ணிக்கைக்காக. பரஞ்சோதி முனிவர் அதை அழகாக நமக்கு வழங்கி இருக்கிறார். 2 விதமாக திருவிளையாடல் புராணத்தை பற்றி இருக்கிறது. பரஞ்சோதி முனிவர் அருளியது ஒன்று இருக்கு, பெரும்பற்ற புலியூர் நம்பி அவர்கள் அருளியதும் இருக்கு. 2க்கு சில வித்தியாசங்கள் தான் இருக்கும். ஏன்னா சுவாமியோடைய திருவிளையாடல்ல இன்னைக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறது. அவரோட அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நேற்று இருந்தோமா நாமெல்லாம் இந்த இடத்துல? இல்ல, அவாவா அவாவா வேலையை பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு அதே மாதிரி அவாவா அவாவா வேலையை பார்க்க போயிடுவோம். இன்றைய தினம் கைலாயத்தில் இருந்து சுவாமியானவர் இந்த மதுரை எம்பதி எழுந்தருளி மீனாட்சிய கல்யாணம் பண்ணிட்டார். எல்லாருக்கும் தெரியும். இப்ப கூட மிக அழகாக நமது மங்கையகரசி அம்மா அழகா சொற்பொழிவு பண்ணிட்டு இருந்தா, நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருப்பீர்கள். சுவாமி பரம கருணாமூர்த்தி என்பதற்கு உதாரணம் 4 திருவிளையாடல்களை இன்றைய தினம் நிகழ்த்தியிருக்கிறார். அது என்னன்னா, ஒன்று இந்த திருக்கல்யாண வைபவம். பதஞ்சலி வியாகரபாதர் என்ற ரிஷிகளுக்காக தரிசனம் கொடுக்கிறார். அவ 2 பேரும் சிதம்பர தரிசனம் இல்லாம நாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்றார் சுவாமிகிட்ட. அப்ப சுவாமியானவர் அந்த தரிசனத்தை நான் இங்கேயே தரேன் அப்படிங்கிறார். அதுதான் வெள்ளியம்பல நடராஜர். அப்ப சுவாமி வந்து எல்லா க்ஷேத்திரத்தில் இருக்கிற மாதிரி இடது காலில் தான் இருக்கார். வலது கால் மாறினது வேற ஒரு திருவிளையாடல். பதஞ்சலி வியாகரபாதருக்காக ஒரு நிறுத்தம் பண்றார். அவாட்ட உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க இந்த தரிசனத்தை இந்த க்ஷேத்திரத்திலேயே நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அது 2வது திருவிளையாடல். 3வது திருவிளையாடல் என்னதுன்னா, குண்டோதரன் கண்டோதரன் 2 பேர். அவா 2 பேரும் சுவாமிக்கு ஒருத்தர் வந்து சாமரம் போடுறவர், ஒருத்தர் வந்து குடை பிடிக்கிறவர். ஏன்னா பெண்களுக்கே இயல்பானது அவளுடைய பிறந்த வீட்டு பெருமையை பேசுறது. தப்பா நினைச்சுக்க கூடாது யாரும். அது மீனாட்சிக்கு இருந்தது. ஏன்னா சுவாமியோட கல்யாணத்துக்கு 33 கோடி தேவர்களும் இங்க வந்தாதான். எப்படி வந்தான்னா, சுவாமி திக்குவிஜயம் பண்ணியாச்சு, சோமவாரம் தனிக்கு நான் வரேன் அப்படின்றார். நந்திகிட்ட தான் சொல்றார். நந்தி சுவாமிகிட்ட போய் சொல்றார். ஏன்னா நந்தி தான் பிஏ அவருக்கு.
சுவாமி நீங்க சோமவாரம் அதுக்கு என்னப்பா அப்படிங்கிறார். இல்லை நீங்க மதுரைக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேலே, அப்படியா? இன்னைக்கு முகூர்த்தத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அப்படிங்கிறார். 9 மணிக்கு முகூர்த்தம் சுவாமி. எவ்வளவு நேரம் இருக்கு? 1 நிமிஷம் இருக்கு அப்படிங்கிறார். க்ஷண மாத்திரத்தில் 33 கோடி தேவர்களுக்கு பத்திரிக்கை பறக்குது. 33 கோடி தேவரும் மதுரையில் ஆஜராயாச்சு. அது சுவாமியால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே வழக்கம் போல கல்யாண விருந்து. தேவர்கள்லாம் சாப்பிட மாட்டா. நம்ம மீனாட்சி மலைமலையா சமைச்சு வச்சிருக்கா. அது அன்னமிட்ட படலம்னு பேரு. அதை சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லையே, உங்க சொந்தக்காரெல்லாம் கிடையாதா அப்படிங்கிற சுவாமிகிட்ட போய் 2 பேர் அனுப்புறாரு சுவாமி. அந்த 2 பேர் 2 பூதகணங்களும் உலகத்துக்கு தெரியணும்ன்றதுக்காக போய் துவம்சம் பண்ணுது. வெந்தது வேகாது, நாளைக்கு இருக்குது, நாளை கழிச்சு இருக்கிறது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணி சாப்பிட்றது. அன்னம் விட்டா படல 3வது திருவிளையாடல். அந்த திருவிளையாடல் முடிஞ்சு தீபாராதனை குண்டோதரனுக்கு இப்போ நடக்குவாங்க கல்யாண மண்டபத்தில். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த திருமண இதுவே முடியுது. அடுத்து 4வது திருவிளையாடல் வைகையை அழைக்கிறார். இந்த குண்டோதரனுக்கு பசி வந்துருது. அத தாகத்தை உண்டாக்குறார். அந்த தாகத்தை தீக்கிறதுக்காக வைகையை உண்டு பண்றார். நம்மளுடைய கல்யாணத்தில் 4 பேருக்கு நம்ம பரிசு கொடுத்துருப்போம். ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது கொடுத்துருப்போம். பணம் வெள்ளி அவா சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சிருப்போம். ஆனா சுவாமி பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் கிஃப்டா கொடுத்திருக்காரு வைகையை. அப்பேற்பட்ட புண்ணிய நதி வைகை நதி. அவரோட கல்யாணத்தன்னைக்கு தான் அந்த வைகை வருது மதுரைக்கு. அந்த வைகை ஜலத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குண்டோதரனுக்கு தாகம் அடங்குது. ஆகவே இன்னைக்கு 4 திருவிளையாடல்கள் சுவாமி பண்ணியிருக்காரு. 64 இருக்கிறது ஒரு எண்ணிக்கை தான். சுவாமி நித்தியப்படியே திருவிளையாடல் பண்ணிட்டே தான் இருக்கிறார், நமக்கு தெரியல அது. அதனால நீங்க எல்லாம் நல்லா தரிசனம் பண்ண இந்த வாய்ப்பை வழங்கிய மீனாட்சி சுந்தரேஸ்வருடைய திருவடிகளை இந்நேரம் நன்னா பிரார்த்தனை வைக்கணும். ஏன்னா சுவாமி சந்தோஷமா இருக்கார். ஏன்னா கல்யாணத்தன்னைக்கு தான் பதஞ்சலி வியாக்கிரபாதருக்காக கிஃப்ட் கேட்கிறார், பூதோகரனுக்காக கொடுக்கிறார். அந்த மாதிரி சுவாமியினுடைய பாத கமலங்களை நாமெல்லாம் நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு என்ன வரம் வேணுமோ கேட்கணும். சுவாமி நமக்கு செய்வார் கண்டிப்பா. எல்லா நலங்களும் கிடைக்கணும்னு மீனாட்சி சுந்தரேஸ்வர பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். இப்போ அடுத்து தீபாராதனையானது நிகழ உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அரணம பார்வதி பதயே மகாதேவ நாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. स्वजातवेदो भक्त्यन्निररतिं मम मंत्रम मे गोपाय जोगम श्रीरमृता सता ब्रह्मणो वेद अमृतेनावृताम्बुरे ब्रह्मज ब्रह्माज आयुः कीर्तिं प्रदां ददुः இந்த பிரபஞ்சத்திலேயே சிவபெருமானுடைய பிறைச்சந்திரனிலே இருந்து முழுவதுமாக அமிர்தம் தெளிக்கப்பட்டு மதுரை மாநகரம் முழுவதும் அமிர்தமயமான உருவாக்கப்பட்ட நகரம் இந்த மதுரை மாநகரம். அது மட்டுமல்ல, இது ஒரு கல்யாண நகரம். ஆம், தடாதகை பிராட்டியாராகிய அங்கையற்கன்னிக்கு மனமுடிப்பதற்காக அந்த சிவபெருமானே உவந்து நாடி வந்து கைத்தலம் பிடித்த அருமையான நகரம். பூலோகமே கண் கழிக்கும்படி கண்டிருக்கின்ற
இந்த மதுரை மீனாட்சி கல்யாணத்தை இங்கே திருமாலே தாரை வார்த்து கொடுக்கிறார். பூலோகமே வாழ்த்துகிறதாம். தென் மதுரை நீர்வாழி நின்மலனார அருள்வாழி கார்வாழி அங்கையற்கன்னி திருவருள்வாழி சீர்வாழி கச்சிநகர் திருமலை பூபதிவாடி பேர்வாழி அவன் சொல்லும் வாடி வாடி வாழியே என்று எல்லோரும் அந்த சோமசுந்தர பாண்டியனை, அந்த சொக்கநாத பெருமானை, மாப்பிள்ளை ராஜாவை வாழ்த்துகிறார்களாம். இந்த திருமண நிகழ்வுக்கு பின்னால் நம்மையெல்லாம் மங்களம் தந்து ஆள வேண்டும் என்று அந்த தீப ஆராதனையை ஆச்சாரிய பெருமக்கள் ஆராதிக்கின்ற இந்த அருமையான காட்சியினை பார்க்கின்றோம். நமக்கெல்லாம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளுடும் பெருந்தகையாயிருந்து நாமெல்லாம் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்பதற்காக காட்டப்படுகிற அந்த தீபாராதனையை இப்பொழுது நாம் கண்குளிர பார்க்கிறோம். மாசியில் திருமணம், சித்திரையில் அழகர் ஆற்றிலே இறங்குதல் என்று இருந்த 2 திருவிழாக்களை ஒன்றிணைத்து திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழாவாக 12 நாட்கள் ஒன்றிணைத்த அந்த அற்புத பெருவிழாவில் அம்மையப்பரின் திருக்கல்யாண வைபவத்தை கண்டு களிக்கிற பாக்கியம் நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிறது. இந்த அம்பாளுக்கு சாத்தப்பட்ட அந்த திருமாங்கல்யத்திலே 2 பொட்டு, 2 குண்டுகள், லவங்கப்பூ, சந்திரவளையம் என்கிற 5 வகையான பொருட்கள் இணைத்து அற்புதமான திருமாங்கல்யத்தை எம்பெருமான் பிராட்டிக்கு சூட்டிய அந்த வைபவத்தை நாம் கண்டுகளித்தோம். இந்த மதுரை மாநகரத்திற்கு இன்னொரு சிறப்புண்டு. உண்ட பெருவிருந்தால் குண்டோதரன் கொண்ட தொண்டை அடைத்திடும் தாகத்தை கண்ட சிவன் கைவை எனச் சொல்ல கைமாற்றி வைத்தவன் முன் வைகை விரைந்தாள் வளைந்து என்று சொல்வார்கள். கடலில் கலக்காத அந்த வைகை பெருநதியை உண்டாக்கிய அந்த அற்புத திருவிளையாடல் நடந்தேறியதும் இந்த மதுரை மாநகரத்தில்தான்.